நண்பர்களே, கவனமாகக் கேளுங்கள். இயற்கை அன்னை வழங்கிய உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களைச் சுற்றியோ இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளை மட்டும் சாப்பிடுவதன் மூலம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். அந்த விஷயம் என்ன என்பதை ஒரு கதையின் மூலம் கண்டுபிடிப்போம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனைகள் இல்லை, மக்களும் இவ்வளவு நோய்வாய்ப்பட்டதில்லை. நம் பெரியவர்கள் 80 வயதை எட்டுவதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எந்த நோயும் வரவில்லை. அப்படியானால் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன? இன்று எல்லோரும் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். சிறு குழந்தைகள் கூட பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இவ்வளவு சிறிய குழந்தை எப்படி நோய்வாய்ப்படுகிறது? இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? நீங்களும் 80 ஆண்டுகள் இளமையாக இருப்பீர்கள், எந்த நோயாலும் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்குச் சொன்னால், நீங்கள் எந்த விலையுயர்ந்த மருந்துகளையும் எடுக்க வேண்டியதில்லை அல்லது மருத்துவமனைகளுக்குச் செல்ல வேண்டியதில்லை. வீட்டிலேயே இருக்கும்போது கூட நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருப்பீர்கள். நோய்களுக்கான சிகிச்சை நம்மைச் சுற்றி வீட்டிலேயே கிடைக்கிறது. மேலும் நீங்கள் எந்த பணத்தையும் செலவிடத் தேவையில்லை. நண்பர்களே, நீங்கள் எப்படி உணருவீர்கள்? இன்று இயற்கை அன்னையிடமிருந்து நாம் பெறும் 5 விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது பூமி நமக்கு அளித்த ஆசீர்வாதம். இது நமது ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் உயிர்காக்கும் மூலிகையாகவும் இருக்கிறது. எனவே அதை கண்டுபிடிப்போம். ஒரு காலத்தில் ஒரு சிறந்த ஆயுர்வேத பயிற்சியாளரான ஒரு குருஜி தனது அனைத்து சீடர்களுக்கும் கற்பித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரிடம், குருதேவ், இப்போதெல்லாம் எல்லோரும் நோயால் அவதிப்படுகிறார்கள். இப்போதெல்லாம் வானிலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் சுமார் 80% மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடந்த காலத்தில் நம் தாத்தாக்கள் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரி, வெப்பமாக இருந்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான நோயும் ஏற்படவில்லை. ஆனால் இப்போதெல்லாம் எல்லோரும் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே குருதேவ், இந்த நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன? அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது? நாம் நோய்வாய்ப்படுவதை தடுக்க ஒரு வழியைச் சொல்லுங்கள். மேலும் இந்த நோய்களுடன் போராடுபவர்கள் இந்த வைத்தியங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முற்றிலும் ஆரோக்கியமாக முடியும். பல ஏழைகளிடம் பணம் இல்லை. விலையுயர்ந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற அவர்களால் முடியாது. இந்த சிகிச்சைகள் பெறாததால் அவர்கள் இறக்கின்றனர். எனவே நீண்ட காலம் நம்மை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க ஒரு எளிய வழியைச் சொல்லுங்கள். நாம் எந்தவிதமான நோயாலும் பாதிக்கப்படுவதில்லை. தனது சீடரின் வார்த்தைகளைக் கேட்டு குரு புன்னகைத்து, மகனே, நீ ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்றார். இன்று பூமியிலிருந்து கிடைத்த 5 இயற்கை பொருட்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அவை 20 முதல் 20 ரூபாய்க்கு கிடைக்கின்றன. இவை அனைத்தும் நம் வீடுகளில் உள்ளன. அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் எந்த நோயிலிருந்தும் விடுபடுவீர்கள். உள்ளிருந்து சுத்தமாக இருக்கும் உடலுக்கு எந்த நோயும் வராது. நீங்கள் குளித்து உங்கள் உடலை வெளியில் இருந்து சுத்தம் செய்கிறீர்கள். ஆனால் உள்ளே குவிந்துள்ள அழுக்குகளை நீங்கள் சுத்தம் செய்வதில்லை. இந்த அழுக்கு நோயை உண்டாக்குகிறது. உங்கள் உடலுக்குள் குவிந்துள்ள அழுக்குகளை நாம் சுத்தம் செய்தால் நீங்கள் எந்த நோயாலும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். மேலும் நீங்கள் எப்போதும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். உங்கள் உடலில் குவிந்துள்ள அழுக்குகளை அகற்றுவதற்கு முன் இந்த அழுக்கு உடலில் எவ்வாறு குவிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாப்பிடும்போது உணவு நம் வாய் வழியாகவும் வயிற்றுக்குள் செல்கிறது. வயிற்றில் செரிமானமான பிறகு அது சிறுகுடலுக்குள் செல்கிறது. சிறுகுடலுக்குப் பிறகு அது பெரிய குடலுக்குள் சென்று உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இருப்பினும் நம் வயிற்றை அடையும் உணவு தானியங்களைப் போல வெவ்வேறு காலங்களில் செரிக்கப்படுகிறது. உணவை ஜீரணிக்க 18 முதல் 20 மணி நேரம் ஆகும். காய்கறிகளை ஜீரணிக்க 6 முதல் 7 மணி நேரம் வரை மற்றும் பழங்களை ஜீரணிக்க சுமார் 9 மணி நேரம் ஆகும். இது போன்ற சூழ்நிலையில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஒரு நாளில் ஜீரணமாகின்றன. ஆனால் தானியங்கள் ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும்.
நாம் தானியங்களை 2 முதல் 3 முறை சாப்பிடுகிறோம். எனவே முந்தைய தானியம் ஜீரணமாகுவதற்கு முன்பு மற்றொரு தானியத்தை நம் உடலுக்குள் எடுத்துக்கொள்கிறோம். இதனால் தானியம் ஜீரணமாகாமல் அழுகத் தொடங்குகிறது. உணவு அழுகும் இடத்தில் கிருமிகள் உற்பத்தியாகி வாயு உருவாகிறது. அதனால்தான் நம் உடலை உள்ளே இருந்து சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். நம் உடலில் 3 இடங்களில் அழுக்கு உருவாகிறது. முதலில் நம் உணவு குழாயில், 2வது நம் வயிற்றில் மற்றும் 3வது நம் குடலில். இந்த 3 இடங்களிலும் அழுக்கு நீண்ட நேரம் குவிந்தால் அது உடல் முழுவதும் பரவி நோய்களை ஏற்படுத்துகிறது. இந்த அழுக்கு நம் குடலில் சேரும்போது அது நம் முழு இரத்தத்தையும் மாசுபடுத்துகிறது. ஏனெனில் நமது குடல்கள் உணவை உறிஞ்சி நமக்கு இரத்தத்தை அனுப்புகின்றன. இது நமக்கு நியூட்ரான்கள் மற்றும் ஆற்றலை வழங்குகிறது. ஆனால் நமது குடல்கள் அழுக்காக இருக்கும்போது அது இரத்தத்தையும் மாசுபடுத்தும். மேலும் அந்த அழுக்கு இரத்தம் நம் உடலில் நுழையும். இது உடல் முழுவதும் பரவி கால் நோய், பருக்கள், புண்கள், காசநோய், புற்றுநோய் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பல்வேறு வகையான நோய்களை பெறுவோம். அதனால்தான் இந்த அழுக்கை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். பின்னர் குரு அந்த சீடர்கள் அனைவரிடமும், இன்று நான் உங்களுக்கு இது போன்ற 5 விஷயங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன். அவற்றை உங்கள் வாழ்க்கை முறையில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் உடலில் அழுக்கு சேராது. நீங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். நீண்ட காலம் இளமையாக இருப்பீர்கள் என்று கூறுகிறார். பின்னர் குரு அவர்களுக்கு முதலில் சொல்ல வேண்டியது நியம் இலைகள் என்று கூறுகிறார். ஆயுர்வேதத்தில் நியம் இலைகள் அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று அழைக்கப்படுகின்றன. இது அனைத்து வலிகளையும் குணப்படுத்துகிறது. வேப்ப இலைகள் ஒரு மருந்து. அவை நம் வீடுகளில் எளிதாக கிடைக்கின்றன. அவற்றுக்காக நாம் பணம் செலவழிக்க தேவையில்லை. வேப்ப இலைகள் உடல் ரீதியான நன்மைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி வலுப்படுத்தவும் உதவுகின்றன. வேம்பில் கிருமிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் உடலுக்குள் உருவாகும் கிருமிகளை நீக்கும் பண்புகள் உள்ளன. தினமும் காலையில் 2 வேப்ப இலைகளை உட்கொள்வது உங்கள் சருமத்திற்கு நன்மை பயக்கும். காலையில் வெறும் வயிற்றில் 2 வேப்ப இலைகளை மென்று சாப்பிடுவது புண்கள் மற்றும் மலச்சிக்கல் போன்ற நோய்களை குணப்படுத்தும். சில நேரங்களில் வயிற்றில் ஏற்படும் வெப்பத்தால் வாய்ப்புண்கள் ஏற்படுகின்றன. வேப்ப இலைகளை உட்கொள்வது புண்களை தடுக்கும். வேப்ப இலைகளும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காலையில் வெறும் வயிற்றில் வேப்ப நீரை குடிப்பது நமது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை சுத்தப்படுத்தி வெளியேற்றுகிறது. மேலும் நமது உடலில் உள்ள எந்த பருக்களும் குணமடையத் தொடங்குகின்றன. இந்த பருக்கள் நம் உடலில் குவிந்துள்ள அழுக்குகளால் ஏற்படுகின்றன. வேப்ப நீர் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது வயிற்றில் உள்ள புழுக்கள் மற்றும் பிற பாக்டீரியாக்களையும் கொன்று வயிற்று தொற்றுகளை குணப்படுத்துகிறது. நியம் நீர் நமது குடலில் குவிந்துள்ள அழுக்குகளையும் நீக்கி சுத்தம் செய்கிறது. நியம் நீர் நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமருந்தாகும். ஏனெனில் நியம் நீர் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. நியாம் தண்ணீரை குடிப்பதால் காய்ச்சல், மலேரியா, டெங்கு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்கள் உங்களை நெருங்கவே வராது. நியாம் தண்ணீர் உங்கள் சருமத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது உங்கள் சருமத்தை இளமையாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் முகத்திற்கு பளபளப்பை கொண்டு வருகிறது. நியாம் இலைகளின் பேஸ்டை உங்கள் முகத்தில் தடவினால் உங்கள் முகத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மறைந்துவிடும். இப்போது நியாம் தண்ணீரை எப்படி தயாரிப்பது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிளாஸ் வெந்நீரை எடுத்து அதில் வேப்பிலைகளை வைக்கவும். தண்ணீர் பச்சை நிறமாக மாறி பாதியாக இருக்கும்போது அதை வடிகட்டி குடிக்கவும். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், எனவே நீங்கள் அதில் தேன் சேர்க்கலாம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் தண்ணீரில் தேனை கலக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு குரு அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு பக்கத்தில் 100 பழங்களும் மறுபுறம் அம்லாவும் இருப்பதாக அம்லா ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அம்லா என்பது உங்கள் 80% நோய்களை குணப்படுத்தும் ஒரு மருந்து. இதை மட்டும் பயன்படுத்துவதால் தலை முதல் கால் வரை அனைத்தையும் புத்துணர்ச்சி பெறுகிறது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு அம்லாவை சாப்பிடுவது எந்த நோயாலும் பாதிக்கப்படுவதை உறுதி செய்யும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேலும் நோய்கள் உங்களை சுற்றி நீடிப்பது நின்றுவிடும். நீங்கள் வயதாகும் போதும் கூட உற்சாகமாக இருப்பீர்கள். நெல்லிக்காய் உங்கள் பார்வையை கூர்மையாக்குகிறது.
நெல்லிக்காய் வருடத்திற்கு 3 முதல் 4 மாதங்கள் வரை கிடைக்கும். நீங்கள் இதை ஒவ்வொரு மாதமும் தினமும் உட்கொள்ள வேண்டும். இதை உட்கொள்வது உங்கள் சோர்வை குறைக்கிறது, பலவீனத்தை நீக்குகிறது, மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த தோல் ஒவ்வாமையையும் நீக்குகிறது. உங்கள் தோல் பளபளப்பாக இருக்கும், மேலும் நீங்கள் விரைவாக வயதாக மாட்டீர்கள். நீங்கள் எப்போதும் நீண்ட காலம் இளமையாக இருப்பீர்கள். உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படும். உங்கள் செரிமான அமைப்பு வலுவடைந்து சரியாக செயல்படும். உங்கள் வயிற்றில் குவிந்துள்ள அழுக்குகள் முற்றிலும் அழிக்கப்படும். உங்கள் வயிறு சுதந்திரமாக வெளியேறத் தொடங்கும். நெல்லிக்காய் கண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது உங்கள் பார்வையை மேம்படுத்துகிறது. வயதான காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் கண்புரை பிரச்சனை குணமாகும். நெல்லிக்காய் ஒருபோதும் உங்கள் விஷயமாக இருக்காது. இது இந்த 3 தோஷங்களையும் சமநிலைப்படுத்துகிறது. பித்தம் மற்றும் சளி. இந்த 3 தோஷங்களும் பலவீனமடைந்தால் நம் உடல் நோய்க்கு ஆளாகிறது. நெல்லிக்காய் சாப்பிடுவது சளி, இருமல், புற்றுநோய், கொழுப்பு மற்றும் உடல் பருமன் போன்ற கடுமையான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பின்னர் குரு 3வது விஷயத்தை விளக்குகிறார். மஞ்சள். ஆயுர்வேதம் மஞ்சள் மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஒரு மருந்து என்று கூறுகிறது. தினமும் ஒரு கிளாஸ் தண்ணீரை சூடாக்கி அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்கவும். இருப்பினும் மஞ்சள் வீட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சந்தையில் வாங்கும் மஞ்சள் சுத்தமாக இருக்காது. எனவே முழு மஞ்சளை வாங்கி வீட்டிலேயே தயாரித்து அதை உட்கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் நீர் ஆயிரக்கணக்கான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இது ஆண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும், ஏனெனில் இது விந்துவை தடிமனாக்குகிறது மற்றும் அவற்றின் ஆற்றலை அதிகரிக்கிறது. மஞ்சள் நீர் நமது குடல்கள் மற்றும் முதுகுவலிக்கு மிகவும் நன்மை பயக்கும். மஞ்சள் நீர் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் இதயத்தின் திறனை அதிகரிக்கிறது. உங்கள் இதயம் அதில் இரத்தம் உறையத் தொடங்குவதால் உங்கள் இதயம் சரியாக செயல்படாது. மேலும் இரத்த நாளங்களில் உள்ள இரத்தம் தடிமனாகிறது. இதற்காக மருத்துவர்கள் இரத்தத்தை மெலிதாக்கி சுத்திகரிக்க மருந்துகளை வழங்குகிறார்கள். ஆனால் இந்த மஞ்சள் நீர் உங்கள் இரத்தத்தை மெலிதாக்குவது மட்டுமல்லாமல் அதை சுத்திகரித்து சுத்தம் செய்யும். தினமும் காலையில் மஞ்சள் நீரை குடிப்பது உங்கள் முகத்திற்கு பளபளப்பை கொடுக்கும். மேலும் உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்கள், பருக்கள், முகப்பரு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இதனுடன் மஞ்சள் நீர் உங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலை பலப்படுத்துகிறது மற்றும் கல்லீரலின் செயல்திறனை அதிகரிக்கிறது. இதனால் கல்லீரல் உணவை சரியாக ஜீரணிக்கச் செய்கிறது. உணவு சரியாக ஜீரணமானால் வயிறு தொடர்பான அனைத்து நோய்களும் நீங்கி மலச்சிக்கல், வாய்வு, தலைவலி, ஒற்றை தலைவலி, சோம்பல் போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். அது வழி தவறுவதில்லை. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் நம் சமையலறைகளிலும் காய்கறிகளிலும் மஞ்சளை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் இதைச் செய்தார்கள். இன்று மஞ்சள் இல்லாமல் எந்த காய்கறியையும் சமைக்க முடியாது. மஞ்சள் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இது நம் உடலில் உள்ள மூட்டு வலியை குணப்படுத்துகிறது. மூட்டு வலியை குணப்படுத்துகிறது, சோர்வை போக்குகிறது, உடல் பருமனை குறைக்கிறது, பதற்றம், மன அழுத்தம் மற்றும் சோர்விலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது. பின்னர் 4வது விஷயத்தை சொல்லும்போது குரு நமக்கு கிடைப்பதாக கூறுகிறார். நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் நன்மை பயக்கும். காலையில் வெறும் வயிற்றில் 1 அல்லது 2 தேக்கரண்டி கற்றாழை சாற்றை உட்கொள்வதன் மூலம் நீரிழிவு நோய் குணமாகும். நம் உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு அழுகினாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதை துண்டிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் கற்றாழை சாறு அதை கூட குணப்படுத்தும் சக்தி கொண்டது. இந்த கற்றாழை இலையை நீங்கள் அந்த உறுப்பில் தடவினாலோ அல்லது மசாஜ் செய்தாலோ அல்லது அதன் சாற்றை குடித்தாலோ உங்கள் அந்த உறுப்பு சில நாட்களுக்குள் குணமாகும். உங்கள் வயிற்றில் ஏதேனும் ஒரு உறுப்பு இருந்தால் கற்றாழை எந்த காயத்தையும் எளிதில் குணப்படுத்தும். காது வலி இருந்தால் ஒரு துளி கற்றாழை சாற்றை காதில் போடுங்கள். காது வலி குணமாகும். கற்றாழை சாறு குடிப்பதால் உங்கள் முகம் பிரகாசமாகிறது. பசியின்மை உள்ளவர்களுக்கு மீண்டும் பசி ஏற்பட உதவுகிறது.
மலச்சிக்கல் மற்றும் வயிறு தொடர்பான நோய்களை போக்குகிறது, இரத்த சோகையை குறைக்கிறது, உடல் பருமனை குறைக்கிறது, மூட்டு வலி மற்றும் முதுகு வலியை போக்குகிறது. இருப்பினும் நீங்கள் 3 முதல் 4 தேக்கரண்டி கற்றாழை சாற்றை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் அதை உட்கொள்ளக்கூடாது. பின்னர் குரு 5வது மூலப்பொருளை விளக்குகிறார். இறுதி மூலப்பொருள் படிகாரம் என்று கூறுகிறார். ஆயுர்வேதத்தில் படிகாரம் தத்துவஞானியின் கல்லுடன் ஒப்பிடப்படுகிறது. இது எதையும் உடனடியாக தங்கமாக மாற்றும் ஒரு தத்துவஞானியின் கல். இப்போது படிகாரம் எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். பண்டைய காலங்களிலிருந்து ஆயுர்வேதத்தில் படிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஹர்ஷ் தரங்கில் இது பித்தம் மற்றும் சளியை அழிக்கும் என்று கூறப்படுகிறது. இது சரக சம்ஹிதாவில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. படிகாரம் நம் உடலுக்கு பல நன்மைகளைக் கொண்டுள்ளது. அதன் நன்மைகளைப் பற்றி கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது ஒரு வெள்ளை கல்லை ஒத்திருக்கிறது. நீங்கள் அதை நன்றாக அரைக்க வேண்டும். இரவு உணவிற்குப் பிறகு ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு சிட்டிகை இந்த படிகாரத்தை கலந்து குடிக்கவும். நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதை நீண்ட நேரம் உட்கொள்ளக்கூடாது. அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும். படிகாரம் உட்கொள்வது நமது இரத்தத்தில் சேர்ந்துள்ள அழுக்குகளை சுத்தம் செய்கிறது. இது நமது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நமது இரத்தம் நம் உடலில் எந்த ஓய்வும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அது எங்கிருந்தாலும் நச்சுகளை நீக்குகிறது. அதனால்தான் படிகாரம் இரத்த உறைவு மருந்து என்றும் அழைக்கப்படுகிறது. நமக்கு காயம் ஏற்படும்போது நமக்கு இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியில் நீங்கள் எந்த மருந்தை வைத்தாலும் அல்லது எவ்வளவு விலை உயர்ந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் உங்கள் இரத்தப்போக்கு நிற்காது. இந்த படிகாரத்தை பயன்படுத்துவதால் இரத்தப்போக்கு உடனடியாக நிற்கிறது. அங்கு ஒரு இரத்த உறைவு உருவாகிறது. இது நம் உடலில் இரத்தப்போக்கை நிறுத்துகிறது. இதனால் நம் உடலில் இரத்தக் குறைபாட்டை தடுக்கிறது. கண் பிரச்சனைகள் அல்லது கல்லீரல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இது நன்மை பயக்கும். இது ஒரு சர்வரோக மருந்து. போதைப் பொருட்களை உட்கொள்பவர்கள், மது அருந்துபவர்கள், சிகரெட் புகைப்பவர்கள், இதன் காரணமாக அவர்களின் வாய் மற்றும் நுரையீரலில் நச்சுகள் உற்பத்தியாகின்றன. பின்னர் இதை உட்கொள்வதன் மூலம் அந்த நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. உதடுகளில் காயம், கண்களில் ஏதேனும் காயம், மூல நோய், உடலில் ஏதேனும் நச்சு இருந்தால் அதை நீக்குவதில் இது ஒரு பரிகாரம். வாயில் கொப்புளங்கள், வீங்கிய ஈறுகள், பற்களில் ஏதேனும் வலி இருந்தால் ஒரு சிட்டிகை படிகாரத்தை தண்ணீரில் கலந்து அதனுடன் வாய் கொப்பளித்தால் உங்கள் வலி நீங்கும். இருமல், சளி அல்லது அதிக இருமல் அதிகரித்திருந்தால் ஒரு சிட்டிகை படிகாரத்தை பயன்படுத்துவது உங்கள் பழைய இருமலை கூட குணப்படுத்தும். மேலும் ஒரு விஷயத்தை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணிப் பெண்கள் அதை உட்கொள்ளக்கூடாது. இதற்கு பிறகு குரு அனைத்து சீடர்களுக்கும், குழந்தைகளே, இவை 5 பொருட்கள், இயற்கை அன்னையிடமிருந்து நாம் எளிதாக பெறும் 5 பொருட்கள். இவற்றில் சில ஏற்கனவே நம் வீடுகளில் உள்ளன, சில ரூடி 620க்கு கிடைக்கின்றன என்று கூறுகிறார். இது பயன்படுத்த மிகவும் மலிவானது. ஆனால் இது உங்கள் லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்துகளை விட மிகவும் விலை உயர்ந்தது. லட்சக்கணக்கான மதிப்புள்ள உங்கள் மருந்துகளால் செய்ய முடியாத வேலையை 1020 ரூபாய் மதிப்புள்ள இந்த விஷயங்களால் செய்ய முடியும். இவற்றை பின்பற்றுபவர்கள் எந்தவிதமான நோயாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் அஷ்டபுஷ்பமாகவும் இருப்பார்கள். நீங்கள் எப்போதும் சோர்வால் தொந்தரவு செய்யப்பட்டால், சிறிது வேலை செய்த பிறகும் சோர்வடைய ஆரம்பித்தால், நீங்கள் எப்போதும் பலவீனமாக உணர்ந்தால், உங்களுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டால், இன்று நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். நீங்கள் இதை தினமும் சாப்பிட்டால் வெறும் 10 நாட்களுக்குள் உங்கள் உடலின் அனைத்து பலவீனங்களும் நீங்கி நீங்கள் சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் உணருவீர்கள். ஒருமுறை ஒரு ஆயுர்வேத குரு தனது சீடர்களிடம் உடலின் வலிமையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் தனது சீடர்களிடம் அதிகாலையில் இதை சாப்பிட்டால் உடலில் எந்த பலவீனமும் இருக்காது என்று கூறினார். அந்த குரு அவர் தனது சீடர்கள் அனைவருக்கும், மகனே, நமக்கு ஏதாவது குறைபாடு இருக்கும்போது பலவீனம் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் குறைபாட்டை கண்டுபிடித்து அதை நிரப்பினால்
உங்கள் உடல் மீண்டும் வலிமையை பெறுகிறது என்று கூறுகிறார். உடல் வலிமையை அதிகரிப்பதற்கு மிக முக்கியமானது என்ன என்பதை முதலில் விவாதிப்போம். முதலில் இரும்புச்சத்து இல்லாவிட்டால் உங்கள் உடல் ஒருபோதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. இரண்டாவதாக, உங்களுக்கு மெக்னீசியம் இல்லாவிட்டால் உங்கள் உடல் பலவீனமாக உணரும், மேலும் நீங்கள் சோம்பேறியாகவும் மாறுவீர்கள். மூன்றாவதாக, உங்களுக்கு வைட்டமின் டி இல்லாவிட்டால் இதுவும் பலவீனத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நான்காவதாக, உங்களுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இல்லாவிட்டால் உங்கள் உடலும் பலவீனமாக உணரும். இதற்கு பிறகு குரு தனது சீடர்கள் அனைவருக்கும் இந்த 4 விஷயங்களின் குறைபாடுகளை உங்கள் உடலில் இருந்து நீக்கினால் உங்கள் உடல் வலிமையால் நிரப்பப்படும். நீங்கள் ஒருபோதும் சோம்பேறியாகவோ அல்லது பலவீனமாகவோ உணரமாட்டீர்கள் என்று கூறுகிறார். இப்போது இந்த 4 விஷயங்களின் குறைபாடுகளை பூர்த்தி செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள். முதலில் அயனிகளைப் பற்றி பேசுவோம். அயனிகள் ஹீமோகுளோபினின் மிக முக்கியமான கூறு. இரும்பின் வேலை உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வது. உடலில் இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் ஒருவருக்கு இரத்த சோகை ஏற்படலாம். இரத்த சோகை பலவீனம் மற்றும் சோம்பலை ஏற்படுத்துகிறது. ஒரு நபர் முற்றிலும் சோர்வடைந்து எந்த வேலையிலும் ஆர்வத்தை இழக்கிறார். அது அவருக்கு உயிர்ச்சக்தி இல்லாதது போல. இரும்புச்சத்து தசைகளுக்கும் அவசியம். இரும்புச்சத்து உடலில் ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது. இரும்புச்சத்து பல நன்மைகளை வழங்குகிறது. எனவே இரும்புச்சத்து குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இரும்புச்சத்து குறைபாட்டை சமாளிக்க நீங்கள் கீரை மற்றும் பூசணி விதைகளை சாப்பிடலாம். இவை இரண்டிலும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. பின்னர் ஆசிரியர் கூறுகிறார், குழந்தைகளே, இந்த குறைபாட்டை போக்க நீங்கள் கீரையை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள். கீரையை சாப்பிடுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதை பச்சையாக சாப்பிட்டால்தான் அதிக பலன் கிடைக்கும். எலுமிச்சை சாறு, தக்காளி மற்றும் பிற காய்கறிகளை பச்சை கீரையுடன் கலந்து சாலட்டாக உட்கொள்ளலாம். இது அதன் சுவையை மேம்படுத்தி மேலும் நன்மை பயக்கும். நீங்கள் அதை சாப்பிட முடியாவிட்டால் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். நீங்கள் அதை சமைத்தும் சாப்பிடலாம். நீங்கள் அதை சமைத்தால் பச்சை கீரையை விட சமைத்த கீரையை அதிகமாக சாப்பிட முடியும். இது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகளை தரும். நீங்கள் அதை கீரை பனீர், கீரை பரோட்டா அல்லது கீரை சூப் போன்ற பல்வேறு பொருட்களுடன் சமைக்கலாம். நீங்கள் கீரை சாறு தயாரித்து உட்கொள்ளலாம். ஆரோக்கியமான மற்றும் சத்தான சாற்றை தயாரிக்க மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் இதையும் கலக்கலாம். குரு மேலும் கூறுகிறார், மகனே, நீங்கள் எலுமிச்சை, தக்காளி, ஆரஞ்சு அல்லது சிட்ரஸ் பழங்களுடன் கீரையை உட்கொண்டால் அது இன்னும் அதிக நன்மைகளை தருகிறது. ஆனால் நீங்கள் சில தவறுகளை செய்தால், நீங்கள் எவ்வளவு கீரை சாப்பிட்டாலும் அல்லது என்ன சாப்பிட்டாலும் உங்கள் இரும்புச்சத்து குறைபாடு ஒருபோதும் பூர்த்தியாகாது. உதாரணமாக, நீங்கள் உணவுடன் தேநீர் மற்றும் காஃபியை உட்கொண்டால் அல்லது சாப்பிட்ட உடனேயே தேநீர் அல்லது காபி குடித்தால் அவ்வாறு செய்வது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும். ஏனெனில் இந்த தவறு உங்கள் உடலில் இருந்து இரும்பை உறிஞ்சி இரும்புச்சத்து குறைபாடு நிறைவேறுவதை தடுக்கும். எனவே இது போன்ற தவறுகளை தவிர்க்கவும். இரும்புச்சத்து குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன். இப்போது இரும்புச்சத்து குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். நமது இரண்டாவது தலைப்பு மெக்னீசியம், அதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் குறைபாட்டை சமாளிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். மெக்னீசியம் தசை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இது தசை கூறுகள் சரியாக செயல்பட உதவுகிறது. தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. மெக்னீசியம் உடலின் முக்கிய ஆற்றல் மூலமான ATP-ஐ உற்பத்தி செய்ய உதவுகிறது. போதுமான மெக்னீசியம் இல்லாமல் ஆற்றல் உற்பத்தி குறைகிறது. இது சோர்வு மற்றும் பலவீனத்திற்கு வழிவகுக்கிறது. ஒட்டுமொத்தமாக மெக்னீசியம் உங்கள் உடலில் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் உங்கள் எலும்புகளை பலப்படுத்துகிறது. குரு மேலும் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் மெக்னீசியத்திற்காக பல விஷயங்களை சாப்பிடலாம். ஆனால் எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் உங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன்.
இரும்புச்சத்து குறைபாட்டிற்கு கீரை மற்றும் பூசணி விதைகள் பற்றி நான் குறிப்பிட்டது போல இந்த 2 பொருட்களும் மெக்னீசியத்தை நிரப்ப உதவும். இந்த 2 பொருட்களையும் நீங்கள் இங்கே சாப்பிடலாம். இவை தவிர நீங்கள் மற்ற பச்சை இலை காய்கறிகளையும் சாப்பிடலாம். கொட்டைகள் மற்றும் விதைகளில் நீங்கள் பூசணி விதைகள், ஆளி விதைகள், எள் விதைகள், தேயிலை விதைகள் மற்றும் பாதாம் ஆகியவற்றை சாப்பிடலாம். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏராளமான மெக்னீசியத்தை வழங்கும். இது தவிர நீங்கள் பருப்பு மற்றும் பருப்பு வகைகளையும் சாப்பிடலாம். இவற்றிலும் நல்ல அளவு மெக்னீசியம் கிடைக்கும். இவை தவிர அரிசி, ஓட்ஸ் மற்றும் வாழைப்பழங்களில் நல்ல அளவு மாங்கனீசு கிடைக்கும். மெக்னீசியத்தின் தேவையை பூர்த்தி செய்ய இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இந்த பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் மெக்னீசியத்தை அதிகரிக்கலாம்.